வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு NINI-NetruIndruNalai. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஷாஹி காலிஃப்ளவர் கிரேவி. இந்த கிரேவியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலாக்கு அக்கானே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பன்னீர் வாங்க முடியல, இல்லை எக்ஸ்பென்சிவாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சீசன் டைமில் காலிஃப்ளவர்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ், புலாவ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். இப்போ முதல்ல நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவரை குட்டி குட்டி ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. தண்ணியிலேயே நம்ம 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 கப் அளவுக்கு நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா ரிச்சாகவும் க்ரீமியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு இந்த தண்ணியிலேயே நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ப்ளஸ் நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கிறதுக்கு 2 காஷ்மீரி இல்லைனா பேடிகை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வாசனைக்காக ஏலக்காயிலேருந்து விதையை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்க போகிறோம். தோல் சேர்க்காதீங்க, தோல் அறப்படாது. வாசனைக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இந்த பிரிஞ்சி இலையை நம்ம அரைக்கும் போது தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பிரிஞ்சி இலை அரைக்க தேவையில்லை, கிரேவிக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும் வந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு வேக விட்டுருங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். தக்காளி வெந்து குழையிற வரைக்கும் உங்களுக்கு இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா பிரிஞ்சிலையை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சூடாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியெல்லாம் தரிக்கும். அதனால தான் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கிறோம். வதக்கினது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்மளால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஸ்மூத்தாக அரைச்சாதான் உங்களுக்கு கிரேவி நல்லா க்ரீமி அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து குழையிற ஒரு வெஜிடபிள். அதுக்கு கிரேவியில் ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இதை கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வேக வச்ச காலிஃப்ளவர்லேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காலிஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கோல்டன் கலராக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2-3 பேட்சஸில் நீங்கள் காலிஃப்ளவரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிரேவியில் எவ்வளோ நேரம் கொதிச்சாலுமே காலிஃப்ளவர் குழையாது, வெந்திருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காலிஃப்ளவர் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் வரும். அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் லைட்டாக உருகினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெரும்பாலான கடைகளில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கலர் வரதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கிறேன். ஒரு 1-2 செகண்ட் ரோஸ்ட் ஆனால் போதும். இது கூடவே நம்ம வெளியே எடுத்து வச்ச அந்த பிரிஞ்சியில் ஏலக்காயோட தோலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுதியும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மிக்சர் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கும் போது ஏதாவது பச்சை வாசனை இருந்தால் கூட போயிடும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆற திக்காயிட்டே போகும். அதனால் நீங்கள் அணைக்கும் போது கொஞ்சம் அப்படியே தனியாகவே அணைச்சி விட்டுருங்க. புளிப்புக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் மசாலாவும், ஒரு மசாலா ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் நீங்கள் கரம் மசாலா சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் தூக்கி வரும். டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்வீட்னஸ்க்காக 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரேவி நல்லா திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகளை கையில் கசக்கிட்டு மேலே தூவி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு திரிஞ்சு போயிடும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பால், க்ரீம் சேர்க்கும் போது உங்களுக்கு கிரேவி இன்னும் நல்லா ரிச் ஆகும். ஷாஹி கிரேவின்னு சொல்கிறதுக்கு இது கரெக்டாக வேலிடேட் பண்ணும். மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் வாங்கவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.